சூரிய ஒளி மின்சாரத்தில் புதுமைகள், எரிசக்தி சேமிப்பு மற்றும் கிரிட் மேலாண்மை மற்றும் மின்சார வாகனங்களுக்கான புதிய சார்ஜிங் கட்டமைப்புகள் இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி தொழில்துறையினர் கோவையில் தகவல். சென்னையில் வரும் ஏப்ரல் 27 துவங்கி 3 நாட்கள் ரெனியூஎக்ஸ் 2026 எனும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி 10வது பதிப்பாக நடைபெறவுள்ளது. இன்ஃபார்மா மார்க்கெட்ஸின் இந்தியா சார்பாக நடைபெறவுள்ள இதில் சூரிய ஒளி மின்சாரம், எரிசக்தி சேமிப்பு, உயிரெரிசக்தி, ஸ்மார்ட் கிரிட்கள் மற்றும் இதற்கான தீர்வுகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள அதிநவீன முன்னேற்றங்கள் தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட முன்னணி பிராண்டுகள் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொள்கின்றன. இந்நிலையில் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் இன்ஃபார்மா மார்க்கெட்ஸின் இந்தியா சீனியர் குரூப் இயக்குநர்கள் ரஜினிஷ் கட்டார் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் சந்தோஷ், செல்லப்பன், சிவராம், டெரன்ஸ் அலெக்ஸ், சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இந்தியாவில் சோலார் நிறும்திறன் கடந்த 2014ஆம் ஆண்டு 2.82 ஜிகாவாட் இருந்த நிலையில் தற்போது 143.60 ஜிகாவாட்டாக 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர். இந்தியாவின் வலிமையான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழகத்தில் சோலார் மின் பலகைகள் அமைப்பதில் கோவை முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். குறிப்பாக தமிழகத்தில் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றான கோவையில் ஜவுளி உற்பத்தி மற்றும் தொழில்துறை நிறுவனங்களும் சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதில் முன்னோடியாக உருவெடுத்து வரும் நிலையில் அக்டோபர் 2025 நிலவரப்படி 6000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் சோலார் மின் பலகைகளை நிறுவி மாநிலத்திலேயே முதலிடத்தில் உள்ளது. மேலும் மத்திய அரசின் PM சூர்யா கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 30,000 வீடுகளுக்கு இதனை விரிவுபடுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தனர். சென்னையில் நடைபெறவுள்ள கண்காட்சியில் சூரிய ஒளி மின்சாரத்தில் புதுமைகள், எரிசக்தி சேமிப்பு மற்றும் கிரிட் மேலாண்மை மற்றும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் கட்டமைப்பில் இக்கண்காட்சி சிறப்பு கவனம் செலுத்த உள்ளது.